என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. உன் அண்ணனுக்கு தானே கல்யாணம்னு சொன்ன. என்கிட்ட ஏன் இதெல்லாம் மறைச்ச? நான் எப்படி சொல்றது? என் அம்மாவை நான் மீற முடியாம நான் ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டேன். ஸ்ரீஜா, என்ன மீறி சில விஷயங்கள் நடந்து போச்சு. பட் உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்ன பேசுற? இங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் ஃபுல் ஸ்விங்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற? அப்ப இங்க நடக்கிறதுக்கெல்லாம் என்ன பேரு? கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளு ஸ்ரீஜா. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு விஷால். நீ என்னதான் சொல்ல வர? இந்த பாரு, இங்க ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா நீ ஒன்னும் வருத்தப்படாத. இது எதிர்பாராம நடந்ததுதான். எங்க அம்மா கிட்டயும் என்னால சொல்ல முடியல. ஆனா அந்த பொண்ணு இசை கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். நான் ஸ்ரீஜாவை தான் விரும்புறேன். நான் அவ கழுத்துல தான் தாலி கட்ட போறேன்னு. அவளும் புரிஞ்சுக்கிட்டா. என்ன சொல்ற? அவ புரிஞ்சுக்கிட்டாளா? ஆமா, அவ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கா. மணமேடையில என் தங்கச்சி கழுத்துல உங்க அண்ணன் தாலி கட்டட்டும். உங்க அண்ணன் தாலி கட்டின அடுத்த செகண்ட் நான் மணமேடையில இருந்து எந்திரிச்சு இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறேன்னு அவ சொல்லி இருக்கா. ஓஹோ, ஸ்ரீஜா, அவ அப்படி சொல்லிட்டு போயிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் குறுக்க நிக்க மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கு விஷால். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இந்த உலகத்துல யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னோட உயிர். அது என்கிட்ட இருந்து யாராவது பிரிக்க பார்த்தா நான் பொல்லாதவளாயிடுவேன். விஷால், அந்த இசைய சாதாரணமா நினைச்சிடாத. அவ மோசமானவ. உன்னை கடைசி நேரத்துல ஏமாத்திருவா. அதனாலதான் உங்க விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த ஸ்ரீஜா கிட்ட சொல்லி இவ்வளவு உடனே வர சொன்ன. ஸ்ரீஜா, நீ இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கணும். நீ தான் விஷாலுக்கு ஏத்தவன்னு ப்ரூவ் பண்ணணும். சுபத்ரா நீ மனசுல இடம் பிடிச்சிட்ட போதும், மத்ததெல்லாம் ஈஸியா நடந்துரும். அத்தை சொல்றதுதான் கரெக்ட். என்னால அம்மாவை எதிர்க்க முடியாது. அதனால நீ அம்மாவோட குட் புக்ஸ்ல இடம் பிடிக்கணும் ஸ்ரீஜா. விஷால், நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த கல்யாணத்துக்குள்ள உங்க அம்மா வாயாலேயே நான் தான் பெஸ்ட், அந்த இசையை விட நான் தான் சிறந்த மருமகன்னு நிரூபிச்சு மணமேடையில உன் பக்கத்துல உட்காருவேன். இத நான் உன்கிட்ட ஒரு சேலஞ்சாவே சொல்றேன். நான் இதுவரைக்கும் பொறுத்துக்கிறதே என் அம்மாவுக்காக தான். நான் லவ் பண்ற விஷயம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு உடைஞ்சிருவாங்க. அதனால நம்ம லவ்வ வெளிப்படையா அம்மா கிட்ட சொல்ல முடியல. அதனால தான் எல்லா பிரச்சனையும். கவலைப்படாத விஷால், அந்த விஷயம் தெரியாம நான் பாத்துக்கிறேன். ஓம் சுசயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே நமஹ, ஓம் ஸ்வதாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ, ஓம் தன்யாயே நமஹ, ஓம் ஹிரண்மயே நமஹ. வா விஷால். என்ன விஷயமா கூப்பிட்டீங்களாமே? ஒண்ணும் இல்லப்பா, என் மருமக 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி மருமகள்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதான். அதுக்கு பரிகாரமா ஒரு சின்ன சாங்கியம் பண்ணணும்னு சொன்னாங்க. அத பண்ணா எல்லாம் சரியாயிடுமா? அதுக்குதான் கூப்பிட்டேன். சரி சரி, நீ போய் இசை பக்கத்துல உட்காரு. என்னடா யோசிக்கிற? போய் இசை பக்கத்துல உட்காரு. எதுக்குமா இந்த பூஜை எல்லாம்? அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல்ல. ஏய், விஷால், சடங்கு சம்பிரதாயத்துல எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. போய் இசை பக்கத்துல உட்காரு. ஓம் பத்மாயே நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே நமஹ, ஓம் ஸ்வதாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ, ஓம் தன்யாயே நமஹ, ஓம் ஹிரண்மயே நமஹ, ஓம் லக்ஷ்மே நமஹ, ஓம் நித்யபுஷ்டாயே நமஹ, ஓம் விபாவரியே நமஹ, ஓம் ஆதித்யே நமஹ, ஓம் நித்யே நமஹ. 2 பேரும் மாலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க, மாலையை போட்டுக்கோங்க. மாப்பிள்ள, நீங்களும் மாலையை எடுத்துக்கோங்க. மாலையை போட்டுக்கோங்க. மாலைய போட்டுக்கோ விஷால்.
நான் சொல்ற மந்திரத்தை நீங்க அப்படியே திருப்பி சொல்லுங்க. மகாமாயே மகாமாயே ஸ்ரீபீட்டே ஸ்ரீபீட்டே மாப்பிள்ளை 2 பேரும் குங்குமத்தை எடுத்து பொண்ணு கணத்தில வச்சு விடுங்க. குங்குமம் வச்சு விட்டா ஏறக்குறைய மனைவி ஆனதுக்கு சமம். அதுக்கப்புறம் இவங்க இந்த வீட்டுல இருக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. இந்தாங்க குங்குமம் எடுத்துக்கோங்க. பிரமாதமா பாடுனீங்க. உங்க பாட்டு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. உங்களுக்கு தான் முதல் பரிசு. உங்களுக்கு இந்த பரிசு கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஒரு நிமிஷம். ஹலோ. ஷியோர், நான் வந்துடுறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. என் பொண்ணு நேத்து அந்த பாட்டை அதோ அங்க இருக்காரு அவர் ஆபீஸ்ல போய் பாடி காட்டினாங்க. அந்த பாட்டதாம்மா இந்த அம்மா இங்க பாடி காட்டினாங்க. என்னது, உங்க பொண்ணு பாடின பாட்டா? ஆமாமா, என் பொண்ணு இசை பாடின பாட்டு. நீங்க நம்பலனா என் பொண்ண பாட சொல்றேன், நீங்களே கேளுங்க. பாடுமா, அந்த பாட்டை பாடி காட்டுமா. சா 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 தி சரி சப்பா மம க த த சரி பாப்பா. சா 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 தி சரி சப்பா மம க த த சரி பாப்பா.